அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விவேகானந்தன் வைரலானோ அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு காம கொடூரனான கணவன் தன் மனைவி கிட்டே எப்படியெல்லாம் நடந்துக்கிறான், பிற பெண்கள்கிட்டையும் எப்படியெல்லாம் நடந்துக்கிறான், அந்த பெண்களெல்லாம் சேர்ந்து அவனை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இது ஸ்டோரியோட பிளாட். சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் ஒரு வீடு காட்டுறாங்க. அதுலேருந்து 2 சவுண்டு வருது. அந்த ஒரு சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா விவேகானந்தன் மனைவி கத்துறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் விவேகானந்தோட அம்மா என்னம்மா சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் மனைவி மேலே பள்ளி விழுந்துச்சு, அதான் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தன் சொல்கிறாரு. அவங்க மனைவி ஆக்சுவலாக ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. விவேகானந்தன் அப்படிங்கிறவர் ஒரு கொச்சியில் வேலை செய்கிற ஆள். அவர் கிட்டத்தட்ட 7 நாளில் 6 நாள் அங்கே கொச்சியில் தங்கியிருப்பார். ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வருவார். அதாவது சாட்டர்டே நைட்டு திங்கக்கிழமை காலைல கிளம்பிடுவார். இதுதான் அவரோட டெய்லி ரொட்டீனாகவே இருக்கும். இந்த ஃபேமிலியை பற்றி பார்க்கும் பொழுது அவங்க அம்மா தன்னோட கணவனை விட்டு அவங்க விவேகானந்தன் கூட இருப்பார். அவங்க கணவன் தம்பி வீட்டில் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா, அவங்க அப்பா வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்காருன்னு நினச்சிட்டு அவங்கள ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கிளைமேக்ஸில் ரொம்பவுமே சூப்பராக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, இந்த படத்துக்குள்ளே போவோம். இப்போ இவனோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இவன் ரெகுலராக ஒரு பஸ்ஸில் போவான். அந்த பஸ்ஸில் ஒரு பெண் உட்காந்துருப்பாங்க. இவன் அந்த பெண்ணை எப்பயுமே நோட்டை விட்டுட்டே போவான். ஆனால் அந்த பொண்ணு இவனை கண்டுக்காது. இந்த மாதிரி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, கொச்சியில் ஒரு வீட்டில் தங்கியிருப்பான். அந்த பெண்ணோட பேர் டயானா. அந்த பொண்ணு கூடயும் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவான். அந்த பொண்ணை தன்னோட இயல்பு நிலையை தாண்டி ஒரு வசீகரம் பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சுருப்பான். எதுக்காக அந்த பொண்ணும் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னோட அம்மாவை கேர்னஸாக பார்த்துக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி வச்சுருப்பான். அதனால தான் அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் சகிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வழக்கம் போல் அந்த மாதிரி செக்ஸ் டார்ச்சர் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் போயிடும். இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலுமே இவன் வற்புறுத்தி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால் டயானா ஒர்க் பண்ணுற பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு வேலையும் ரொம்பவுமே பாதிக்கப்படும். அந்த டயானா கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அந்த ஃப்ரெண்டு ஒரு யூடியூப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த யூடியூப் ஒரு நல்ல யூடியூப் சேனல் தான். அந்த இந்த மாதிரி என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்கா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்கில் விவேகானந்தன் அப்படிங்கிறவர் பழக்கமாச்சு. வீடு வாடகைக்கு வந்தார். என்னோடய அம்மாவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு. நிறைய பண உதவி பண்ணார். அதனால் அவர் பிடிச்சிருந்துச்சி. அதனால் அவர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் அவர் நடந்துக்கிற விதம் ரொம்பவுமே கொடூரமாக இருந்துச்சு. இந்த விவேகானந்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவன் மோஷன் ப்ராப்ளத்துக்காக தான் அந்த டாக்டர்கிட்ட போவான். ஆனால் போயிட்டு ஃபைனலாக ஒரு மருந்து வாங்கிட்டு வருவான். இந்த மருந்தை நீங்கள் ஒயின் ஷாப்பு ஏதாச்சும் ஒயின் அந்த மாதிரி கலந்து குடிங்க, ரொம்பவுமே வீரியம் அதிகமாக இருக்குன்னு காட்டுவாங்க. அது ஆண்மைக்கான மருந்து. இவனும் எப்படியோ முண்டி அடித்து போய் சரக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த ஒயின் ஷாப்பராக போராடி வாங்கிட்டு வந்துடுவான். வாங்கிட்டு கலந்து குடிச்சிட்ருப்பான். குடித்ததுக்கப்புறமேலு அந்த டயானா கூட கூப்பிடுவான், இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டயானாவுக்கு இதில் துளியுமே விருப்பம் கிடையாது. இருந்தாலுமே இவன் வற்புறுத்தி தன்னோட காரியத்தை சாதிச்சிருவான். இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்ஐசி ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு பொண்ணு வெளியே உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்ததுக்கப்புறமேல அவன் உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் வெளியே ஒரு பொண்ணு இருப்பாங்க, வர சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. சார், முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னாலும் அந்த பொண்ணை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவான். அந்த பொண்ணு இந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டார் டியூட்டி போயரில், அவருக்கு உண்டான பணம் கிடச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பாங்க. உங்களோட அட்ரஸ் கொடுங்க, நான் டோர் டெலிவரியே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இவனோட காம வலையில் அந்த பொண்ணையும் விளைவிக்க ரொம்பவுமே ட்ரை பண்ணுவான். சேட் பண்ணுறது, அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுவான். இது எல்லாமே அந்த யூடியூப் பொண்ணு நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த திவ்யாங்கிற பொண்ணும் அந்த டயானாவோட ஃப்ரெண்டு ஃப்ளாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் போகிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. இவன் நம்ம பொய்யானவன் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு டயானாவோட அம்மாவும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. டயானாவுக்கும் இதில் கொஞ்சம் விருப்பம் இல்லை தான். ஏன் அப்படின்னா, அவன் பண்ணுற செயல் எல்லாமே அப்படி இருக்கும். தன்னோட காம வெறியை ரொம்பவுமே அக்ரெசிவாக காட்டுவான். அதனால் ஏகப்பட்ட புண்ணு, கடி இந்த மாதிரி வாங்கி ரொம்பவுமே நரக வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு பர்சனை பார்க்கும் பொழுது நம்மளுக்கே அருவருப்பாக இருக்குல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சரி, அப்படியே கதை மூவ் ஆகிட்டே போகுது. கதை மூவ் ஆகிட்டே போகும்போது
அந்த திவ்யாங்கிற பொண்ணை தன்னோட காதல் வலையில் விழ வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணி ஒரு வழியாக சக்ஸஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு வெகுளித்தனமாக தான் பழகுது, எந்த ஒரு அர்த்தத்தோடையோ ஒரு எண்ணத்தோடையோ பழகலை. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இவன் வந்து ஒரு தன்னோட காம வெறிக்காக மட்டும்தான் பழகுறான். இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த யூடியூப் பொண்ணு வந்து இப்போ பாரு இந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க, இந்த மாதிரி எப்படி சுற்றிட்டு இருக்கான் பாரு, ஆல்ரெடி அவன் வந்து ஒய்ஃபை ஏமாற்றிட்டு தான் அவன் கூட இருக்கான், இப்போ உன்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை சொன்னோடனே அந்த டயானாங்கிற பொண்ணுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிரும். இதெல்லாம் கேள்விப்பட்ட டயானா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதுக்கு அந்த யூடியூப் பொண்ணு வந்து ஒரு ஐடியா கொடுப்பா, இதை வந்து நம்ம வேறு விதமாக ஹேண்டில் பண்ணுவோம், பொறுமையாக இரு அப்படின்ட்டு. இதுக்கடையில் அவன் வந்து வீட்டுக்கு வருவான். சாட்டர்டே நைட்டு ரொம்பவுமே அந்த ட்ரிங்க்கை குடிச்சிட்டு அந்த மருந்து எல்லாத்தையும் கலந்து குடிச்சிட்டு ஒரு வீரியமாக வருவான். ஒய்ஃப் வந்து எவ்வளவோ சொல்லியும் எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லியும் அந்த கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு நரக வேதனை கொடுத்து அந்த பொண்ணை வந்து ஒரு கற்பழிப்பு அப்படிங்கிறத, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு பண்ணாலும் அது கற்பழிப்பு தான், அந்த மாதிரி ஒரு பண்ணுவான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே கொடூரமாக இருக்கும். இந்த கேப்பில் ஒரு கால் வருது. அந்த காலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டயானாவோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இறந்து போகிறதா ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவன் விவேகானந்தன் என்ன சொல்லுவான்னா, நான் தான் வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கல, இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் வர முடியாது, நான் காசு அனுப்புகிறேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு மட்டும் அமுச்சு விட்டுறாரு. இது எல்லாமே டயானா வந்து ரொம்பவுமே பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. இப்போ தான் இவனோட சுயரூபமே எனக்கு தெரியுது, இவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த டயானாவும் அந்த யூடியூப் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு திட்டம் வந்து போடுறாங்க. அவங்க ஒய்ஃப்கிட்ட எப்படியாச்சும் போயிட்டு நம்ம சொல்லிடலாம், அப்போ தான் வந்து இவனுக்கு வந்து ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்ட்டு. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா டயானா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து வெளியூருக்கு போகிறேன், 4 நாள் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து விவேகானந்தன்ட்ட சொல்கிறாரு. விவேகானந்தன் இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த திவ்யா அப்படிங்கிற பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு. கூட்டிகிட்டு வந்து எல்லாமே பண்ணிவிட்டு எல்லா சேவைகளுமே பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருந்ததுக்கு அப்புறமேலு தன்னோட மாய வலையை வந்து விரிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இதில் துளியும் கூட இஷ்டமே கிடையாது. அந்த பொண்ணு எவ்வளோ தான் தட்டி விட்டாலும் என்ன தான் பண்ணாலும் அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பொண்ணை எப்படியாச்சும் அடையணும்னு சொல்லிட்டு கற்பழிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து வந்துடுறாங்க. வந்து இங்கே டயானா இல்லையான்னு கேட்க வருவாங்க. வரும்போதே இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறமேலு இவன் இப்படி தான் பண்ணுறானா, தினமும் ஆள் இல்லாத வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி நினச்சிட்டு அந்த ஆண்டியும் ஹஸ்பண்டும் கிளம்பிடுறாங்க. இதுக்கடையில் வந்து அந்த திவ்யாங்கிற பொண்ணும் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதுக்கெல்லாமே அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இவங்க வந்து இந்த டயானாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து இவனோட விவேகானந்தனோட வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃபு, நான் அவங்க பார்த்ததே கிடையாது, நான் ஏன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க, நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இமேஜ்னு பார்க்கும் பொழுது அந்த டயானா கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வந்து காட்டுவாங்க. நீங்கள் உங்கள் புருஷனை வந்து உத்தமன் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவர் வந்து கொச்சியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தான் தெரியும், என் வீட்டில் தான் தங்கியிருக்காரு, நானும் அவங்களும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நான் எவ்வளோ நரக வேதனை அனுபவிக்கிறனோ அதே அளவுக்கு தான் நீங்களும் அனுபவிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல வந்தேன், நம்ம இதை வந்து அசால்ட்டாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும். ஒரு வேளை போய் சொல்கிறாங்களோ அப்படின்னுலாம் சிந்திச்சிட்டு இருப்பாங்க. அதே சிந்தனையோட அவங்க ஒய்ஃப் வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ட்டு. இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் சாட்டர்டே வருது. சாட்டர்டே வந்தோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கொடூரமான ஒரு வெறிச்செயலை ஏற்படுறாரு. ஆல்ரெடி சொல்லியிருந்தால கை காலெல்லாம் கட்டி போட்டு இது பண்ணுறான்ட்டு, அந்த மாதிரி கட்டி போட்டு கத்தவே முடியாத அளவுக்கு அவங்கள ஒரு ரேப்பிஸ்ட் மாதிரி ரேப் பண்ணுறான். இதையெல்லாம் யோசித்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டயானாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டயானாவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவன் வந்து நேற்று பண்ண விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவுமே அழுதுட்டு நான் அவங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் சொல்கிறாங்க. அந்த பிளானு என்ன அப்படின்னா,
அவனோட விஷயத்தை வந்து நம்ம உலகத்துக்கு வந்து காட்டணும். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும் போதாது, அது எல்லா மக்களுக்கும் தெரியணும். அப்போ தான் வந்து அவன் எவ்வளோ பெரிய கொடூரமானவன் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் வச்சுருக்க பொண்ணு சொல்கிறாங்க. அந்த யூடியூப் வச்சுருக்க பொண்ணு, நான் லைவில் வந்து இந்த யூடியூப் சேனலை ஷோ பண்ணுறேன், அதுதான் எல்லாத்துக்குமே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களுமே ஓகே சொல்கிறாங்க. ஓகே சொன்னதுக்கப்புறமேலு சரி இப்போ சாட்டர்டே நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணையும் மாமியாரையும் வந்து நீங்கள் மாமனார் வீட்டில் போய் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க. இல்லை, நான் என் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அமுச்சு விட்றாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நைட்டு வந்து ஆல்ரெடி அந்த டயானாங்கிற பொண்ணும் அவன் ஃப்ரெண்டும் வந்து விவேகானந்தன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. விவேகானந்தன் வழக்கம் போல் வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அவங்க உள்ள 2 பேரையும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த விவேகானந்தனை கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டதுக்கப்புறமேலு யூடியூப்பில் லைவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவன் எவ்வளோ பெரிய கொடூரக்காரன், எவ்வளோ பெரிய காமவெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒய்ஃப் வந்து ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவன் அந்த கடித்து வச்ச காயம், அவனோட துன்புறுத்தின வேதனை, அது எல்லாத்தையுமே எவ்வளோ நாள் நினச்சி வேதனைப்பட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சொல்லும் பொழுது நம்மளுக்குமே ரொம்ப கண்ணீர் தனியாக வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். டயானாவும் இதே மாதிரி தான் நரக வேதனை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருமே மாறி மாறி அந்த யூடியூப் லைவில் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர்கிட்ட பார்த்துட்ருப்பாங்க. இது எல்லாமே போலீஸ் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ் மந்திரி எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இது ரொம்பவுமே வைரல் ஆனதுக்கப்புறமேலு போலீஸ் வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கதவை வந்து திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணுங்க வந்து எங்களுக்கு நீதி வர வரைக்கும் நாங்கள் வந்து லைவில் தொடருவோம், இது காலைல வரைக்கும் நாங்கள் லைவ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அதெல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இல்லைனா நாங்கள் கதவை உடச்சிருவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்க, நாங்கள் வந்து சைடாக வச்சுருக்கோம், நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு இறந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவுமே ஷாக்கான போலீஸ் அதிகாரிகள் அவங்க மேலதிகாரிகிட்ட கேட்கும்போது, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, இப்போதைக்கு ஸ்மூத்தாக தானே போய்கிட்டு இருக்கு, அவங்க முடிச்சுட்டு அவங்க இது பண்ணட்டும், என்னோடய ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க சரி ஓகே அப்படின்ட்டு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா கூட ரிலேஷனில் இருக்க ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவனோட ஸ்டோரி எடுத்து சொல்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா இந்த ஸ்டோரி அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க தப்பாக நினச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இவனோட ஃப்ரெண்டு மட்டும்தான், மற்றபடி உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இவங்க வந்து பழகிக்கல, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் பழகிருக்காங்க. ஆனால் அவங்க விவேகானந்தனோட அம்மா வந்து தப்பாக நினச்சிருப்பாங்க, இவன் வந்து வேறு எதுவுமே வச்சுருக்காங்க, அதனால் வந்து பேசாமல் இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க வாயாலேயே வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் முடிவு பண்ணால் தான் என்னோடய உடம்பு வந்து யாராச்சும் தொட முடியும், என்னோடய உடம்பை தொடுறதுக்கு எல்லா ஊருமே வந்து விவேகானந்தோட அப்பாக்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து இது வரைக்குமே நாங்கள் 2 பேரும் அதை பற்றி பேசுனதோ இல்லை அந்த தாட்லேயோ பழகினது கிடையாது. இது வரைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவார். இதெல்லாம் கேட்கும் பொழுது அவங்க அம்மா வந்து லைவில் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்பவுமே குற்றணுணர்ச்சி ஆயிரும். நம்ம இத்தனை நாள் வந்து தப்பாக நினச்சிருக்கோமே அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவாங்க. விவேகானந்தா அப்பா அவங்க விவேகானந்தனை பார்த்துட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆவார். எனக்கு வந்து இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுவார். விவேகானந்தோட அப்பா ஃப்ரெண்டும் அதே தான், அதாவது இந்த தப்பாக நினச்சாங்களா அந்த பொண்ணும் அதே தான் சொல்லுவான். இப்பேற்பட்ட ஒரு அப்பனுக்கு நீ எப்படா பிறந்த அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவுமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே லைவில் போய்கிட்டு இருக்கு. லைவ் முடித்த உடனே இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து இல்லை அவரை வந்து விடுவீங்க, எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்க வந்து தரமான ஒரு செருப்படி பதில் கொடுக்கும். நாங்கள் எங்கே கட்டி மட்டும் தான் போட்டு வச்சுருக்கோம், ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் சாப்பாடு ஊட்டுறோம், தண்ணி கொடுக்குறோம், என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு ஊட்டும்போது கூட அந்த விவேகானந்தன் வந்து துப்பிடுவான். அதுக்கப்புறமேலு இப்படியே போயிட்டு இருக்க கட்டத்தில் ஒரு கட்டு வருது. அந்த கட்டு என்ன அப்படின்னா, அந்த விவேகானந்தனுக்கு ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்துட்டே இருப்பான். அந்த பஸ்ஸில் வந்து அந்த பார்த்துட்ருக்க பொண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும். போயிட்டு
இந்த மாதிரி பஸ்ஸில் ஏன்னா இப்போ ஒருத்தன் வந்து தப்பாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும். அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த விவேகானந்தன் எங்கே இருந்தான், என்ன பண்ணிகிட்டு இருந்தான், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் இதிலேருந்து ஒரு எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு காம கொடூரன் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டான். ஆனால் அவனுக்குள்ளே வந்து நிறைய வந்து ஆசைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். தேவையில்லாமல் மருந்து சாப்பிட்றனாலையோ இது சாப்பிட்றனாலையோ எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த படத்து மூலிமா காட்டுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து நார்மல் பர்சனாக தான் இருப்பான். தேவையில்லாமல் சில மருந்துகள் சாப்பிட்றனால இவனோட ஆண்மையை அதிகரிக்கலான்னு சொல்லி இவனை ஒரு கொடூரமான வெறியனாக மாற்றிருக்கோம். இதனாலேயே அவன் மனைவிக்கிட்டேயும் சரி, அந்த டயனாங்கிற பொண்ணுக்கிட்டேயும் சரி, ரொம்பவுமே கொடூரமான வெறிச்செயலை பண்ணுவான். அதுக்கு தரமான ஒரு செருப்படி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அவனை ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வர்றது, அடுத்து வந்து ஒரு பஸ் ட்ராவலில் காட்டுறாங்க. இதோட அந்த படத்தை வந்து முடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறமேலு மீதியை அடுத்த சீசனில் காட்டுவாங்களா எனக்கு தெரில. இந்த படத்தை பார்க்கும் பொழுது இப்படி எல்லாமா ஒரு அரக்கத்தனமான கணவன் வந்து இருக்கிற இடத்துல ஒரு மனைவி வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவுமே வெறுப்பாக இருக்குது. சரி, இந்த படத்தோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.